148 ஆண்டு கால பழமையான சஞ்சல்குடா சென்ட்ரல் ஜெயிலில் அடைக்கப்படவிருந்த அல்லு அர்ஜுன் கடைசி நேரத்தில் காப்பாற்றிய உயர்நீதிமன்றம். தெலுங்கு சூப்பர் ஸ்டார் அல்லு அர்ஜுன் 14 நாட்கள் நீதிமன்ற காவலில் சஞ்சல்குடா சென்ட்ரல் ஜெயிலில் அடைக்கப்படவிருந்தார். கடைசி நேரத்தில் அவர் தப்பியுள்ளார். எனினும் அவருக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்ட உடனேயே அவர் அடைக்கப்படவிருந்த சஞ்சல்குடா சென்ட்ரல் ஜெயில் மக்களின் பார்வையில் பட்டது. இந்த சிறைச்சாலை பற்றிய சில முக்கிய தகவல்களை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். இந்த சிறைச்சாலை இந்தியாவில் உள்ள பழமையான சிறைகளில் ஒன்று. 1876ஆம் ஆண்டு ஹைதராபாத் நிஜாமால் கட்டப்பட்டது. 1000 கைதிகள் மட்டுமே இதில் தங்க முடியும். ஆனால் தற்போது 1600 கைதிகள் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இதனால் நெரிசல் மிகுந்த ஜெயிலாக இது உள்ளது. ஒரே கழிவறையை பலர் பயன்படுத்தும் நிலையம் உள்ளது. சுமார் 800 பேர் தண்டனை கைதிகளாகவும் 800 பேர் விசாரணை கைதிகளாகவும் உள்ளதாக கூறப்படுகின்றது. இந்த சிறைச்சாலையின் பழமையான கட்டிடங்கள் போதுமான வசதிகள் இல்லாததன் காரணமாக புதிய சிறைச்சாலையை கட்டுவதற்காக கடந்த சந்திரசேகர ராவ் அரசு சுமார் 500 கோடி ரூபாய் ஒதுக்கியது. ஆனால் பணிகள் இன்னும் முடியவில்லை. இதனால் இந்த பழமையான சிறை தொடர்ந்து செயல்பட்டு வருகின்றது. பல்வேறு கொடூர குற்றவாளிகள் இங்கு வைக்கப்பட்டுள்ளனர். இந்தியாவில் மிக குறுகிய காலத்தில் 1000 கோடி வசூலை ஈட்டிய திரைப்படம் என்ற பெருமையை புஷ்பா 2 பெற்ற நிலையில் அந்த மகிழ்ச்சியை கூட கொண்டாட முடியாத சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளார் நடிகர் அல்லு அர்ஜுன். முறையாக காவல்துறைக்கு தகவல் தெரிவித்துவிட்டு தியேட்டருக்கு சென்றிருந்தால் அங்கு 2 உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்காது. தற்போது 2 உயிரிழப்புகள் ஏற்பட்டதோடு அவரும் சிக்கலில் மாட்டிக்கொண்டுள்ளார். இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியது www.aliaonlinestore.com. இந்த இணையதளத்தில் நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ், அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான டாய்ஸ் உள்ளிட்ட பல பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரு தடவை இந்த இணையதளத்தை விசிட் பண்ணி பாருங்கள்.